அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 109 அதிகாரம். ஒரு வேதனையை அனுபவித்த ஒரு மனிதனுடைய கூக்குரலாக, துரோகிக்கு எதிராக தாவீது ஜெபித்த ஜெபத்தின் சாராம்சமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கிழைத்த பயங்கரமான குற்றவாளிக்கு அவர்களுடைய நீதியான தண்டனையின் மூலம் நியாயம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கரிசனையை இந்த சங்கீதம் பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அளிப்பது மாத்திரமே ஒன்றுமறியாதவர்களை பாதுகாப்பதற்கும் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை தடுத்து நிறுத்துகிறதற்கும் ஒரே வழி என்பதை உணர்ந்தவராக, அரசாட்சியில் இருப்பதினால் எல்லா மனிதர்களையும் மன்னித்தால் அரசாங்கத்தை சரிவர நடத்த முடியாது, பழிவாங்குதல் எனக்குரியதல்ல, பழிவாங்குதல் தேவனுக்குரியது என்பதை உணர்ந்தவராக அவர் நேரடியாக தன்னுடைய இருதயத்தில் உள்ள குமுறல்களை அவர் மனிதர்களிடத்தில் கொட்டாமல் தேவனிடத்தில் கொட்டின இந்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை தான் 109 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னை சாய்ந்து போகிற நிழலுக்கும் பறக்கடிக்கப்படுகிற ஒரு வெட்டுக்கிளிக்கும் தன்னை ஒப்பாக்கி, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு அறியாமையில் இருக்கிற எனக்கு அகித்தோப்பேலை போல ஒருவனின் நிமித்தமாக இத்தனையான ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதே. ஆண்டவரே, நான் பழி வாங்கக்கூடாது என்று நீர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடினாலே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே, உம்மிடத்தில் என்னுடைய உள்ள குமுறல்களை அனுபவித்த வேதனை நிமித்தமாக நான் ஜெபமாக ஏறெடுக்கிறேன் என்று சொல்லித்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 29 காரியங்களை தன்னுடைய எதிரிக்கு ஆண்டவர் நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி அவர் வரிசையாக 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் 29ஆம் வசனத்திலும் ஒரு காரியத்தையும் சொல்லி அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில காரியங்கள், தேவன் மௌனமாக இருக்கக்கூடாது, துஷ்டனை அவனுக்கு மேலாக ஏற்படுத்தி வைக்க வேண்டும், வல்லவனுக்கு மேலாக வல்லவன் இருப்பான் என்பதை இங்கே இருக்கக்கூடிய வல்லவனாய் தன்னை நினைத்து கொள்கிற மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக, என்னை அழிக்கிற ஒரு மனிதனுக்கு மேலாக அவனுக்கும் ஒரு வல்லவன் இருப்பான் என்பதை நீர் காட்ட வேண்டும், எனக்கு நீர் வலது பாரிசத்தில் இருக்கிறது போல சாத்தான் அவனது வலது பாரிசத்தில் இருக்க வேண்டும், அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட வேண்டும், அவன் ஜெபம் பாவமாக வேண்டும், அவன் நாட்கள் கொஞ்சமாக வேண்டும், அதாவது குறுகிய ஆயுசிலேயே அவன் மரித்து போக வேண்டும், அவனுடைய உத்தியோகம் இன்னொருவனுக்கு வழங்கப்பட வேண்டும், அவனுடைய பிள்ளைகள் தந்தைகள் இல்லாமல் இருக்க வேண்டும், அவன் மனைவி விதவையாக வேண்டும், பிள்ளைகள் அலைந்து திரிய வேண்டும், பிள்ளைகள் பிச்சை எடுக்க வேண்டும், பிள்ளைகள் பாலான இடங்களில் இருக்க வேண்டும், கடன்காரன் அவனுடையதை அபகரிக்க வேண்டும், அவன் உழைப்பை அந்நியர்கள் பறிக்க வேண்டும், அவனுக்கு ஒருவனும் கருணை காட்டக்கூடாது, அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரும் தயவு செய்யக்கூடாது, அவன் சந்ததியார் நிர்மூலமாக வேண்டும், அவனுடைய சந்ததியார் பெயர் அற்று போக வேண்டும், பிதாக்களின் அக்கிரமம் நினைக்கப்பட வேண்டும், தாயின் பாவம் நீக்கப்படக்கூடாது, அவை நித்தமும் கர்த்தரின் முன் இருக்க வேண்டும், அவர்கள் பெயர் பூமியில் இராதபடி நிர்மூலமாக வேண்டும், சாபம் அவனுக்கு வர வேண்டும், ஆசீர்வாதம் தூர போக வேண்டும், சாபம் உள்ளத்தில் தண்ணீராக பாய வேண்டும், சாபம் எலும்புகளில் எண்ணெயாக பாய வேண்டும், சாபம் அவனது ஆடையாக வேண்டும், சாபம் அவனது கச்சையாக வேண்டும். 29ஆம் வசனத்தில் அவன் லட்சையால் மூடப்பட்டு தன்னுடைய வெட்கத்தின் சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவன், வெட்கத்தை சால்வையைப் போல தரித்து கொள்ள கடவன் என்று சொல்லி இத்தனையாக ஒரு மனிதனின் மேலே கோபாக்கனை வர வேண்டும் என்று சொல்லி நம்பியிருந்தவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக எனக்கு முதுகிலை குத்திவிட்டான், அவனை நான் பழிவாங்கக்கூடாது, நீர்தான் பழிவாங்க வேண்டும் என்கிறதினாலே தன்னுடைய உள்ள குமரல்களை ஆண்டவரிடத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி கொட்டி தீர்த்த தாவீதினுடைய இருதயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய இருதயத்தை இவன் ஜெபித்த ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அகித்தோப்பேலுக்கு விரோதமாக செய்த ஜெபத்தின் நிமித்தமாய் அகித்தோப்பேல் தன்னுடைய கழுதையின் மேல் சேனை வைத்து கொண்டு வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி விட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவோ, கிருபையின் காலத்தில் வெளிப்பட்ட என் இயேசுவோ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டுதல் செய்த என் இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படியாய்
அவன் பிரதிபலிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை குறித்து எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 11 தொடக்கத்திலே, தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே ஆண்டவரும் தாவீதினுடைய உள்ள குமுறலைப் போலத்தான் வேதனை அனுபவித்தார். அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அந்த 12 சீஷர்களோடு கூட அவர் டிராவல் பண்ணின அந்த நேரங்களிலே அற்புதங்கள் நடந்தால் 12 பேருடைய கரங்களிலும் அந்த அப்பமும் அந்த மீனும் பெருகிற்று. அந்த 12 கூடை நிறைய ஆண்டவர் எடுத்து கொடுத்தார். எல்லா காரியங்களிலும் யாரையும் ஆண்டவர் அவர்களை பாரபட்சமின்றி நடத்தாதபடி இருந்த போதிலும் கூட கசப்பு கலந்த காடியை குடிக்க வேண்டுமே என்கிற ஒரு வேதனை நிறைந்தவராக இருந்த நேரத்திலே செபதேயினுடைய தாய் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், என்னுடைய ஒரு மகனை உமது வலது பாரிசத்திலும் இன்னொரு மகனை உடைய இடது பாரிசத்திலும் வைத்துக்கொள்ளும் என்று சொல்லி. இப்படிப்பட்டவர்களோடு கூடத்தான் அவர் ராபோஜனம் உண்ணும்படியாக பஸ்காவை ஆசரிக்கும்படியாக அமர்ந்திருக்கிறார். இன்னொருவன் என்ன கொஞ்ச நேரத்திலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே தன்னை மறுதளிக்கப் போகிறான் என்பதை அறிந்திருக்கிறார். இன்னொருவனை பார்த்து நினைக்கிறார், இவன் இந்த துணிக்கை வாங்கி கொண்ட மாத்திரத்திலே அவன் புறப்பட்டு சென்று என்னை காட்டி கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் அதற்கு பின்பாக ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர் கெத்சமனிலே போய் பிழியப்படும்படியாய் ஜெபிக்கும் பொழுது வேர்வைகள் இரத்தத்தின் பெரிகுள் துளிகளாய் தரையில் விழும்பொழுதும் கூட இவர்கள் 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்க மாட்டார்கள், எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவார்கள் நான் காட்டி கொடுக்கப்படும் போது என்பதை அறிந்திருந்த போதிலும் அதைத்தான் பவுல் அழுத்தமாக சொல்லுகிறார். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்னெல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்னது போல எல்லாரும் என்னை தனியாக விட்டு ஓடி போவார்கள் என்று தெரிந்த போதிலும் கூட தன்னுடைய அறையிலே ஒரு துணியை கட்டி கொண்டவராக அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அந்த 12 பேருக்கும் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அவர் கொடுத்ததை வேதத்திலே பார்க்கிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட என் இயேசு சிநேகிதருடைய கைகளினால் தங்களுடைய கரங்களிலே வடுக்களை ஏற்றுக்கொண்ட என் இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கும்போது கூட சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பேதுரு பாவம் செய்த பொழுதிலும் இயேசுவினுடைய கனிவான பார்வையினால் மனங்கசந்து அவரிடத்தில் அண்டிக் கொண்டான். ஆனால் யூதாஸ் காரியோத்தோ ஆண்டவர் மன்னிப்பு கூறின அந்த கல்வாரி சிலுவை அண்டைக்கு வராதபடிக்கு அவன் எவர்களிடத்தில் காசை வாங்கினானோ அவர்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணி ஆலயத்தில் எரிந்து விட்டபடியினாலே அவனுடைய முடிவும் அகித்தோப்பேலினுடைய முடிவை போல மாறிவிட்டதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ஜெபித்த தாவீதிற்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தினால் மன்னிப்பை பிதாவினிடத்தில் அவர் ஏறெடுத்த போதிலும் கூட யூதாஸ் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு வாஞ்சை இல்லாதபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையை அகித்தோப்பேலை போல மாய்த்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற காரியத்திலே நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக விதைக்கப்பட்ட விதையின் நிமித்தமாக 30 நாம் பலன் தர முடியும், 60 பலன் தர முடியும். ஆனால் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ என்றெல்லாம் சொல்லி நமக்கு போதித்த ஒரு ஆண்டவர், ஒருவன் உன்னுடைய அங்கியை உன்னிடத்திலிருந்து பிடுங்க நினைத்தால் உன் வஸ்திரத்தையும் அவனுக்கு விட்டு கொடுத்து விடு என்று சொன்ன என் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்துகிற நமக்கு நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து அவர் வழிநடத்துகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவரை இறுகை பற்றி கொள்வோம். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று
சொன்ன ஆண்டவர். அவர்களுக்கு வேண்டிய தீர்ப்பை அவர் வழங்கிட முடியும். ஆனால் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கடந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கடந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும்